புத்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 7வது வசனம். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களையெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். ஆமேன். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசித்த இந்த 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் இந்த 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். தாவீது யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசேத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. என்ன சொல்றாரு சொல்லுங்களா, எல்லாரும் சொல்லுங்க. நீ பயப்படாதே. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்வேன். அல்லேலூயா. முதல்ல சொன்னாரு, நீ பயப்படாதே. 2வது சொல்றாரு, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமா என்ன செய்வேன், தயை செய்வேன். அதுக்கு அடுத்து சொல்றாரு, உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றாரு, எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். சொல்லுங்க, நீ பயப்படாதே, உனக்கு நிச்சயமாய் தயவு செய்வேன், உன் தகப்பனாகிய சவுலுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3 காரியங்களை நம்ம நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை அன்றைக்கு தாவீது சவுலுடைய பேரனும் யோனத்தானுடைய குமாரனும் ஆகிய மேவிபோசேத்தை பார்த்து அவர் சொன்ன ஒரு வாக்கியமாக இது இருந்தாலும், இந்த கால வேளையிலே இந்த நவம்பர் மாதம் இந்த 2ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் அருமை மகனே, என் அருமை மகளே, நீ பயப்படாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை எத்தனையோ காரியங்கள் உங்கள் உள்ளத்திலே இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசித்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளின் வாழ்வா இருக்கலாம், உங்களுடைய எதிர்காலமாக இருக்கலாம், உங்களை தொழிலை குறித்த காரியமாக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் காரியமாக இருக்கலாம். இப்படி எத்தனையோ காரியங்கள், ஒருவேளை உங்களுக்கு உண்டாயிருக்கிற தேவைகளை குறித்த காரியமாக இருக்கலாம். இப்படி ஒருவேளை இப்படி எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் தேவ சமூகத்திலே ஒருவேளை பயத்தோடு கூட வந்திருக்கிறீர்களோ, எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் அருமை மகனே, என் அருமை மகளே, நீ என்ன செய்யாத, பயப்படாதே. அல்லேலூயா. ஒருவேளை சத்துருக்களை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை
இவ்வளவு தேவைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயத்தோடு வந்திருக்கலாம். ஒருவேளை என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்று சொல்லி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, பயப்படாதே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இது தாவீது யாரை பார்த்து சொல்றாரு? மேவி பேசேத், மேவி போசேத். இந்த மோவி பேசேத் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாவீதின் சிநேகிதனாயும் சவுல் அரசனுடைய குமாரனுமாய் இருந்த யோனத்தானுடைய குமாரன் தான் இந்த மேவி போசேத். சவுல் இஸ்ரவேலுக்கு முதல் அரசனாய் இருந்து இஸ்ரவேல் மக்களை அவர் அரசாட்சி செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். 40 ஆண்டுகள் அவர் இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ணாராம்? ஆட்சி செய்தார். ஆனால் அவர் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு மனிதனாய் ஜீவித்தபடியினாலே ஆண்டவர் அந்த சவுலை ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் அவனை தள்ளி போட்டார். அப்ப அவர் ஆட்சி செய்த அந்த நாட்களிலே தாவீதை அவர் பல தடவை கொல்லுவதற்காக, கொலை செய்வதற்காக பல விதங்களிலே அவர் முயற்சி செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு தடவை அல்ல, பல தடவை அவரை கொல்லும்படி அவர் முயற்சி செய்கிறார். ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை என்ன பண்ணாராம்? காப்பாற்றினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? தாவீதை குறித்து ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அடுத்து இஸ்ரவேல் தேசத்தை ஆள வேண்டிய அரசனாக தாவீதை கர்த்தர் ஏற்கனவே என்ன பண்ணாரு? தெரிந்து கொண்டிருந்தார். அதனால கர்த்தர் தாவீதை சவுலினுடைய கரத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை. பல தடவை தாவீதினுடைய உயிரை கர்த்தர் காப்பாற்றினார். சொல்லப்போனா சவுல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு பரம எதிரியாக, தாவீதை எப்படியாகிலும் கொன்றே ஆக வேண்டும் என்று சொல்லி பாருங்க, தாவீதை அவன் தேடிக்கொண்டிருக்கிறதை, துரத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3000 அவன் தேசத்தை விட்டு ஓடி போய் வனாந்தரத்திலே பதுங்கி கொண்டிருக்கிறான், மலைகளிலும் குகைகளிலும். ஆனாலும் அவனை விடக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய இராணுவத்தில் 3000 வீரர்களை கூட்டிக் கொண்டு தாவீதை கொலை செய்யும்படியாக அவன் தேடிக்கொண்டிருந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா சவுல தாவீதின் கரத்துல 2 முறை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தும் தாவீது சவுலை என்ன பண்ணல? கொலை செய்யவில்லை. ஆனா தாவீதை சவுலால கொல்லுவதற்கு தேவன் அனுமதிக்கவில்லை. இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே சவுல் தாவீதை வெகுவாய் பகைத்தாலும் தாவீது எந்த தீமையும் செய்யல. இவனால கொல்ல முடியாத அந்த கோலியாத்தை தாவீது என்ன பண்றாரு? கொல்லுகிறார். அதனால ஜனங்களாம் ஆடி பாடும்போது சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணார்களாம்? பாடினார்கள். அதை கேட்டதிலிருந்து சவுலுக்கு என்ன வந்துச்சு? தாவீது மேல பொறாமை வந்தது. எனக்கு ஜனங்க 1000ன்றாங்க, ஆனா தாவீதுக்கு என்ன பண்றாங்க? 10000 என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் மீது பொறாமைப்பட்டு அவனை கொல்லும்படி எத்தனிக்கிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில
பல தடவை பாருங்க, தாவீதினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு யோனத்தான் மிக உதவியாய் காணப்பட்டார். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, சவுல் இஸ்ரவேலினுடைய அரசன், அவனுடைய குமாரன் யோனத்தான். தாவீதை கொல்லுவதற்கு சவுல் ராஜா முயற்சி செய்கிறான். ஆனா பல தடவை தாவீதினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு இந்த யோனத்தான் ஒரு கருவியாக இருந்து தன் தகப்பன் தாவீதுக்கு விரோதமாய் தீட்டுகிற அந்த சதி திட்டங்களை எல்லாம் தாவீதுக்கு அறிவித்து தாவீதினுடைய உயிரை அவர் காப்பாற்றினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க 1 சாமுவேலின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது வாசிங்க. ம் 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 பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, தாவீது சவுலுக்கு பரம எதிரியை போல காணப்படுகிறான். ஆனா சவுல் ராஜாவுடைய குமாரனாகிய யோனத்தான் தாவீது என்ன செய்யறாரு? மிகவும் நேசிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதே அதிகாரத்துல 12ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ம் பாருங்க, கட்டிலோடு அவனை என்னிடத்துல எடுத்து கொண்டு வாருங்கள் என்கிறார். ஆனா மீகாள் என்ன செய்யறான்னா அவனை தப்பு வைக்கிறாள். நீங்க 20ஆம் அதிகாரம் 41 43 வரைக்கும் வாசிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41 to 43. ம் ம் தாவீது பின்புறத்திலிருந்து எழுந்து வந்து யோனத்தானை 3 விசை என்ன பண்ணானா? வணங்கினான். அல்லேலூயா. ஏன்? அடுத்த அரசனாய் இஸ்ரவேலுக்கு வர வேண்டிய யாரு? யோனத்தான். அவன் இளவரசன். அதனால யோனத்தான தாவீது 3 முறை தரை மட்டும் குனிந்து என்ன பண்றாரா? அவரை முகம் குப்புற, அதாவது விழுந்து அவரை வணங்குகிறார். அப்புறம் பாருங்க, தாவீதும் யோனத்தானும் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போ, கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உன் சந்ததிக்கும் நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நீங்க அந்த 20ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ம் 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 கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இங்க பார்க்கிறோம், சவுல் அரசன்
தாவீதை மிகவும் பகைத்து அவனை கொலை செய்யும்படி எத்தனிக்கிறான். ஆனால் அவருடைய சவுளுடைய குமாரனாயிருக்கிற யோனத்தான் தாவீதை மிகவும் அதிகமாக என்ன பண்ணாராம்? நேசித்தார். நேசித்தது மட்டும் இல்லை, தாவீதும் யோனத்தான என்ன பண்றாங்க? உடன்படிக்கை செய்கிறார்கள். யோனத்தான் சொல்றாரு, அதாவது யோனத்தான் சொல்றாரு தாவீதை பார்த்து, என் தகப்பனோட கர்த்தர் இருந்தது போல உன்னோடும் கர்த்தர் இருப்பாராக. உன் சத்துருக்கள் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்வாரு? இந்த பூமியிலிருந்து ஆண்டவர் நிர்மூலமாக்குவார். உன் சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பார். நீ ராஜாவாக உயர்த்தப்படுவார். அப்பொழுது நான், அதாவது என் குடும்பத்தை விட்டு, என் சந்ததியை விட்டு உம்முடைய தயையை நீ விலக்கி கொள்ளக்கூடாது என்று சொல்லி, என் குடும்பத்துக்கு, என் சந்ததிக்கு நீ தயை செய்ய வேண்டும் என்று சொல்லி யோனத்தானும் தாவீதை என்ன பண்ணார்களாம்? உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் தாவீதை யோனத்தான் எப்படி நேசிச்சாராம்? உயிரை போல நேசிச்சார். அதுக்கப்புறம் தான் தாவீது அந்த தேசத்தை விட்டே, இனிமேல் இந்த தேசத்தில் இருந்தா கண்டிப்பா சவுல் நம்மை கொன்று போட்டு விடுவான் என்று சொல்லி அவர் பயந்து அந்த தேசத்தை விட்டு அதுக்கப்புறம் பெலிஸ்திய தேசத்துக்கு அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கப்புறமா மிகப்பெரிய ஒரு யுத்தத்திலே சவுலும் அவருடைய 3 குமாரனும் கொல்லப்பட்டு போனார்கள் இல்லையா? அங்கே சவுல், அவருடைய குமாரர் 3 பேருமே கொலை செய்யப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, அதற்கு பிற்பாடு பாருங்க, இந்த இஸ்ரவேல் தேசத்தை சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆளும்படிக்கு ராஜாவாக தாவீது முடிசூட்டப்படுகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப தாவீது சமஸ்த இஸ்ரவேலரையும் ஆளக்கூடிய ராஜாவாய் அங்கே முடிசூட்டப்பட்டிருக்கிறார். அப்படி முடிசூட்டப்பட்ட உடனே தாவீது யாரை நினைச்சு பார்க்கிறாரு? தன் சிநேகிதனாகிய யோனத்தானை அவர் நினைத்து பார்க்கிறார். அப்ப யோனத்தானை நினைத்து பார்த்து, நீங்க 19ஆம் அதிகாரம், இந்த 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது வாசிங்க. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியாய் இருக்கிறானா உண்டா என்று தாவீது கேட்டான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். தாவீது தான் சமஸ்த இஸ்ரவேலருக்கும் அரசனாக முடிசூட்டப்பட்ட பிற்பாடு அவர் கேட்கிறாரு, என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுளுடைய வீட்டாரில் யாராவது உயிரோட இருக்கிறானா என்று கேட்கிறார். அதாவது அந்த நாட்களிலே புதிய அரசன் ஒரு தேசத்துக்கு வரும்போது ஏற்கனவே இருக்கிற அரச குடும்பத்தை சார்ந்த எல்லாரையும் அவர்கள் கொன்று போட்டு விடுவார்கள். ஏற்கனவே இருந்த அரசனுடைய குடும்பத்தை சார்ந்த அவனுடைய வாரிசுகளை எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கொன்று விடுவார்கள். ஏன் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை அவர்கள் புரட்சி மக்களோட சேர்ந்து புரட்சி செய்து மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அரச குடும்பத்தை சார்ந்த எல்லாரையும் அவர்கள் கொலை செய்து விடுவார்கள். அப்படிப்பட்ட காலகட்டத்திலே இந்த தாவீது அங்கே கேட்கிறார், என்னால் தயவு பெறத்தக்கவன் சவுலின் குடும்பத்தில் யாராகிலும் இருக்கிறானா என்று கேட்டபோது, அப்பொழுது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதினிடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து, நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன்தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதே பாரில் அம்மியேலின் குமாரனாகிய
மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மோவிபேசேத் தாவீதினிடத்தில் வந்தபோது முகம் குப்பர விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது, மோவிபேசேத்தே என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களெல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். ராஜா சவுலின் வேலைக்காரனாகிய சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீயும் உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். ஷீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரர்களும் இருந்தார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்ப நம்ம பார்க்கிறோம், அங்கே சவுலுடைய குடும்பத்தாரில் என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராகிலும் இருக்கிறானா என்று கேட்டபோது யாரை அழைச்சிட்டு வந்தாங்களா? சவுலுடைய வீட்டு வேலைக்காரனா இருந்த ஷீபாவை அழைத்து வருகிறார்கள். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போ ஷீபா வந்த உடனே அவர் கேட்கிறாரு இல்ல, அப்பொழுது அவனை பார்த்து, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு ஷீபா சொல்றாரு, இன்னும் யோனத்தான் என்கிற, அதாவது யோனத்தானுடைய குமாரன் மோவிபேசேத் என்கிற ஒருவன் இருக்கிறான். அவனோ 2 காலும் முடமான முடவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அங்கே ஷீபா பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இப்போ ஷீபா அந்த மோவிபேசேத்தை அழைத்து வர சொல்லுகிறார். அவர் எந்த ஊர்ல இருந்தாரா? லோதேபாரிலே மாகீரின் வீட்டிலே இவர் இருக்கின்றார். அது லோதேபார் யோர்தானுக்கு அருகில இருக்கிறது. அது கீழே பகுதியிலே அது அமைந்திருந்தது. பாருங்க, எருசலேமில் இருந்து மிக அதிக தொலைவிலே அது காணப்படுகிறது. ஸோ அங்கே ஏன் போனார் அப்படின்னு கேட்டா, சவுல் அவனுடைய குமாரர்கள் மரித்து போன போது ஒருவேளை புதிய அரசன் ராஜகுமாரர்களை எல்லாம் கொன்று விடுவான் என்பதற்காக இந்த யோனத்தானுடைய குமாரன் மோவிபேசேத்தை அவனுடைய தாதி அவனை தூக்கி கொண்டு ஓடுகிறாள். அப்படி ஓடுகிற போது இந்த யோனத்தானுடைய குமாரன் மோவிபேசேத் 5 வயதுள்ளவனாயிருக்கிறான். அவன் கீழே விழுந்தபோது கீழே தவறி விழுந்து விடுகிறான். அப்போ விழுந்தப்போ 2 காலம் என்ன பண்ணிட்டான்? உடைந்தே முடமானது. ஸோ இப்போ சொல்ல போனா இவன் ராஜாவுக்கு தெரியாமல் அங்கே மாகீரின் வீட்டிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. 5 வயதில் அந்த எருசலேமை விட்டு போனவன் இப்போ ஏறக்குறைய 20 வயதுக்கு மேலே யோனத்தானுக்கு ஆகிவிட்டது. பாருங்க, இப்போ திருமணமாகி அவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தாவீது யோனத்தானுடைய குமாரன் மோவிபேசேத்தை அழைத்து வர சொன்னபோது இப்போ மோவிபேசேத்துக்கு என்ன வந்திருக்கும்? என்ன ராஜா கொலை செய்கிறதற்கு தான் என்னை அழைத்திருக்கிறான். ஏன்னா நான் சவுல் ராஜாவினுடைய பேரன். ஒருவேளை ராஜகுமாரர்கள் யாரும் உயிரோடு இருக்கக்கூடாது என்பதற்காக, என்னை கொல்லுவதற்காக என்னை அழைத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த மோவிபேசேத் நினைத்து மிகவும் பயந்தவனாய் தாவீது ராஜாவுடைய
சமூகத்துக்கு வந்து அவன் மிகவும் பயந்து நடுங்கினவனாக அங்கே தாவீதை வணங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இல்ல 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மோவிபேசேத் தாவீதின் இடத்தில் வந்தபோது முகம் குப்பர விழுந்து வணங்கினான். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான், என்ன ராஜா கண்டுபிடிச்சிட்டாரு, என்னை கொலை செய்கிறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு, அழைத்து வர சொல்லியிருக்கிறார், என்ன ராஜா கொன்று போட்டு விடுவான், ஒருவேளை என்னுடைய உயிர் ஒருவேளை இன்றைக்கு கூட பிரிந்து போகலாம் என்று சொல்லி நினைத்து பயந்து கொண்டிருந்த அந்த மோவிபேசத்தை பார்த்து தான் ராஜா சொல்றாரு, மோவிபேசத்தே நீ என்ன செய்யாத, பயப்படாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பயப்படாதேன்னு அவர் சொன்னது மட்டும் இல்லை, அவர் சொல்றாரு, நிச்சயமாய் உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், தயை செய்வேன். ஆமா, உன் தாத்தாவுடைய சொத்துக்களை, உன் தகப்பனுடைய ஆஸ்திகளை எல்லாம் நான் உனக்கு என்ன பண்ணுவேன், திரும்ப கொடுப்பேன். அதோட மட்டும் இல்லை, நீ இனி லோதேபாரிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீ எங்க வரணும், எருசலேமிலே என்னோடு கூட வந்துவிடு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். என் அரண்மனையிலே நித்தம் ராஜகுமாரனை போல என்னோடு கூட நீ என்ன பண்ணுவாய், பந்தி இருப்பாய் என்று சொல்லி பாருங்க, இந்த மரித்து விடுவேன் என்று சொல்லி நினைத்த இந்த யோனத்தானின் குமாரன் மோவிபேசேத்துக்கு தாவீது ராஜா மிகவும் தயை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். இந்த யோனத்தானுடைய குமாரன் சொல்றாரு, தாவீது இந்த வார்த்தையை சொன்ன உடனே, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கிறதற்கு நானே எம்மாத்திரம். சொல்ற, நான் எம்மாத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 2 காலம் முடமான முடவன், ஆனா ராஜகுமாரனை போல தாவீதினுடைய அரண்மனையிலே அந்த பந்தியிலே ஒவ்வொரு நாளும் அவன் அப்பம் புசிக்கும்படியான பாக்கியத்தை, அந்த லோதேபாரிலே இருந்த அவன் எருசலேமிலே வாசம் பண்ணும்படியான பாக்கியத்தை இந்த தாவீது இந்த மோவிபேசேத்துக்கு கொடுத்து தயை செய்ததை நாம் இங்கே வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே யோசித்து பாருங்க, தான் மரித்து விடுவேன் என்று சொல்லி நினைத்த மோவிபேசேத்துக்கு தாவீது பாராட்டின தயை எவ்வளவு பெரிதாயிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லோதேபார் அப்படின்னா வறட்சியான இடம் என்று சொல்லி அர்த்தம், மேய்ச்சல் இல்லாத இடம் என்று சொல்லி அர்த்தம். பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருந்தவனை இப்ப எங்க கொண்டு வந்துட்டாங்க, எருசலேமுக்கு, தேவனுடைய வீட்டிற்கு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த தாவீது அந்த யோனத்தானோடு கூட செய்த அந்த உடன்படிக்கையை அவர் தான் அரசனான பிற்பாடு நினைத்து பார்க்கிறார். இல்லை, இப்போ உயர்த்தப்பட்ட முன்ன ஆடுகளை மேய்த்த ஒரு மேய்ப்பன், ஆனால் இப்போ சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தாவீது யாரு, மிகப்பெரிய ஒரு ராஜா. இப்போ அவன் ராஜாவான பிற்பாடு தனக்கு
நன்மை செய்தவர்களை எல்லாம் தாவீது என்ன பண்றாரு? நினைத்து பார்க்கிறார். அல்லேலூயா. சிலர்லாம் வாழ்க்கையில ஒன்றுமில்லாத நிலைமையிலிருந்து தேவனால் உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு தேவன் அவர்களை உயர்ந்த இடங்களிலே உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் வைக்கும்போது பழசு எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவாங்க? மறந்து விடுவார்கள். தன்னுடைய பழைய வாழ்க்கையில தான் எப்படி இருந்தேன், தான் எப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து வந்தேன் என்பதை மறந்து சில நேரங்களிலே அவர்கள் மிகவும் பெருமை மேட்டிமை உள்ளவர்களாக இப்பொழுது இருக்கிற நிலைமையை அவர்கள் மேன்மை பாராட்டி தனக்கு தான் இந்த நிலைமைக்கு வருவதற்கு காரணமாய் தேவன் பயன்படுத்தின அநேகரை மறந்துவிட்டு அவர்களுக்கு துரோகம் செய்கிறவர்களாய் கூட இந்த உலகத்தில் வாழ்கின்ற அநேக மனிதர்களை நாம் பார்க்க முடியும். ஆனா தாவீதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் தனக்கு சவுல் எவ்வளவோ தீமை செய்திருந்தும் சவுல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் தாவீதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியாய் இருந்தாலும் தான் அரசனான பிற்பாடு தான் மேய்ப்பனாய் இருந்தபோது தனக்கு உதவி செய்த சவுல் மூலமாய் பல நேரங்களிலே நான் கொல்லப்பட இருந்த சமயங்களிலே என் உயிரை காப்பாற்றின யோனத்தானுடைய குமாரனுக்கு நான் தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அங்கே அவன் மோவிபேசேத்துக்கு நன்மை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு சொல்லுங்களா, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தாவீது எவ்வளோ பெரிய, இப்போ நினைச்சா தாவீது மோவிபேசத்தை என்ன பண்ணியிருக்கணும்? சட்டப்படி அரசர்களுடைய வழக்கத்தின்படி மோவிபேசேத் கொல்லப்பட வேண்டியவன். ஆனா தாவீது யாரை நினைக்கிறாரு? நான் ஒன்றும் இல்லாத இருந்தபோது இல்லை, கொலை செய்யப்பட சவுலால் துரத்தப்பட்ட போது என் உயிரை எத்தனையோ தடவை காப்பாற்றின அந்த யோனத்தானுடைய குமாரனுக்கு நான் தயவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அவனுக்கு நன்மை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. நம்ம கூட நம்ம கர்த்தரால இன்னும் எவ்வளவோ ஆண்டவர் உங்களை உயர்த்தலாம். இதுவரைக்கும் நீங்க இருக்கிறத விட இன்னும் பல ஆயிரம் மடங்கு தேவனால் நீங்கள் நிச்சயமாய் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் உங்க பிள்ளைங்களை உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆனா நம்ம எவ்வளவுதான் உயர்ந்தாலும் நாம பழைய நிலைமை என்ன பண்ணக்கூடாதுங்க? மறந்துடவே கூடாது. நமக்கு நன்மை செய்தவர்களை நாம் ஒருபோதும் மறந்துவிடவே கூடாது. ஆமா, சிலெல்லாம் தன்னுடைய சொந்த தான் உயருவதற்கு காரணமா இருந்த இல்லை ஒரு கருவியாய் கர்த்தர் பயன்படுத்தின தன்னுடைய பெற்றோரையே கூட மறந்து போகிற நன்றி கெட்ட உலகம் இந்த உலகமாக இருக்கிறது. பல நேரங்களில் தான் உயருவதற்கு தேவன் யாரையெல்லாம் கருவியாய் பயன்படுத்தினாரோ அப்படிப்பட்டவர்களை இவர்கள் உயர்ந்ததுக்கு அப்புறம் அவர்களை உதாசீனப்படுத்தி பாருங்க, அவர்களை வெறுத்து விடுகிறதை கூட, ஒருவேளை சில நேரங்களில் தங்களுக்கு நன்மை செய்த அவர்களுக்கு இவர்கள் தீமை செய்யக்கூட எத்தனிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கே சோதரும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நன்மைக்கு தீமை செய்யணும் எவனோ அவன் வீட்டை விட்டு என்ன நீங்காதான், என்ன நீங்காதான், தீமை நீங்காதான். ஆமாம், அவன் வீட்டில் சாபம் இருக்குமா. அதனால் நீங்கள் உங்களை தேவன் உயர்த்தும் போது உங்களுடைய பழைய நிலைமையை நீங்கள் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் அந்த பழைய நிலைமை என்ன பண்ணும்? எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா.
உங்களுடைய உயர்வுக்கு தேவன் அநேகரை காரணமாய் பயன்படுத்தி இருப்பாரே. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் தாவீதை போல தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு நாம் உயிரோடு இருக்கிற வரையிலும் எந்த விதத்திலெல்லாம் நாம் நன்மை செய்ய முடியுமோ அந்த விதத்திலெல்லாம் நாம் அவர்களுக்கு நன்மை செய்து தாவீதை போல நாம் அவர்களுக்கு ஆதரவாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரையும் பழி வாங்கக்கூடாது. தாவீது நினைச்சிருந்தா இந்த மோவாபியத்தை என்ன பண்ணிருக்கலாம்? கொன்று போட்டு இருக்கலாம். தன்னுடைய அதிகாரத்தை அவன் துஷ்பிரயோகம் பண்ணியிருக்கலாம். ஆனா இங்க பார்க்கிறோம் தாவீது அப்படி செய்யலை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆடு மேய்ச்சவனை கொண்டு போய் கர்த்தர் அரசனா சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார்னா என்ன காரணம்? அவன் தேவனுடைய இருதயத்துக்கு என்ன பண்ணாரு? ஏற்றவனாய் காணப்பட்டார். நம்முடைய இருதயத்துல யாரையும் நம்ம பழி வாங்க துடிக்க கூடாது. நம்ம யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணுமா? நன்மை செய்ய வேண்டும். நாம் தீமையை நன்மையினால நம்ம என்ன பண்ண வேண்டுமா? வெல்ல வேண்டும். நாம நன்மை, வேதம் சொல்லுகிறது, நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியிலே படுத்திருக்கும். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நமக்கு ஆண்டவர் எத்தனையோ விதத்துல மற்றவர்களுக்கு நன்மை செய்யும்படி ஆண்டவர் நமக்கு திராணியை கொடுத்திருப்பார். ஆமா, ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது நம்ம என்ன பண்ணோம்னா, எந்த விதத்திலே நாம மற்றவர்களுக்கு, நம்மை படைத்த தேவனுக்கு இல்லையா, நம்முடைய ஊழியங்களுக்கு இல்லையா, தேவ ஜனங்களுக்கு, நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு, நம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு நம்ம எந்த விதத்துல நன்மை செய்ய முடியுமோ அந்த விதத்துல நாம் அவர்களுக்கு நன்மை செய்து நாம் மட்டும் உயர்ந்திருந்தால் போதாது, நமக்கு நன்மை செய்த அவர்களும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவர்களுக்கு தயை பாராட்ட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை உயர்த்துறார். தாவீது இங்க மிகப்பெரிய ஒரு அரசன். இப்ப போய் அவன் யோனத்தானெல்லாம் நினைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனா பாருங்க, அவன் நன்றி மறவாத, நன்றி நிறைந்த உள்ளம் உடையவர் தான் இந்த தாவீது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததா நீங்க வாசிக்கும் போது நம்ம பார்த்தோம், யோனத்தானை ஒரு நாள் தாவீது என்ன பண்ணாரு? வணங்கினார். ஆமாவா இல்லையா? 3 முறை தரை மட்டும் குனிந்து யோனத்தான தாவீது என்ன பண்ணாரா? வணங்கினார். ஏன்? தன்னுடைய உயிரை எத்தனையோ முறை காப்பாற்றி இருக்கிறான். தன் உயிரை போல யோனத்தான் என்னை நேசிக்கிறான். அடுத்த இந்த தேசத்தினுடைய அரசனாய் யோனத்தான் சிங்காசனத்தில் அமர்ந்து அரசாட்சி செய்ய வேண்டிய இளவரசன். ஆகவே நான் அவனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பாருங்க, அந்த யோனத்தானை தாவீது 3 முறை தரை மட்டும் விழுந்து அவரை என்ன பண்ணாரா? வணங்கினார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். 3 விசை வணங்கினான். இப்போ 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். முன்ன யார் யாரை வணங்கினது? தாவீது யாரை வணங்கினாரு? யோனத்தானை வணங்கினார். ஆனா இப்போ
யோனத்தானுடைய குமாரனாகிய மோவிபேசேத் இப்பொழுது அரசனாய் முடிசூட்டப்பட்டிருக்கிற தாவீதை முகம் குப்புற விழுந்து தாவீதை என்ன பண்ணாராம்? வணங்கினார். கர்த்தருக்கே சொல்லுங்களா, கர்த்தருக்கே சோத்திரம். முன்ன இருந்த நிலை வேற, இப்ப இருக்கிற நிலை வேற. முன்ன இருந்த அந்த நிலை இப்பொழுது முற்றிலுமாய் மாறி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். முன்ன தாவீது சாதாரண ஒரு மனிதன், யோனத்தானோ இளவரசன். ஆனா இப்போ சாதாரண மனிதனாய் இருந்த தாவீது மிகப்பெரிய ஒரு அரசன். ஆனா யோனத்தானுடைய குடும்பம், அதாவது சவுல் ராஜாவுடைய குடும்பம் இல்ல அழிந்து போன ஒரு நிலைமையிலே அதில் உயிர் தப்பினவனாக இந்த மோவிபேசேத் காணப்படுகிறான். இப்போ மோவிபேசேத் அதாவது அவர் சொல்றாரு, செத்த நாயை போல இருக்கிற நான் அப்படின்றார். அப்பனா அவருடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிறது யோசிச்சு பாருங்க. வாழ்க்கையில எதுவுமே நிலை கிடையாது, சரியா? அதனால நாம சில நேரங்கள் ஆண்டவர் நம்மளை உயர்த்தும் போது, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தும் போது, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும், ஆண்டவர் நல்ல உத்தியோகத்தையும் திரளான செல்வத்தையும் ஆஸ்தியையும் தேவன் கொடுத்து நம்மை உயர்த்தும் போது நாம அதை வைத்து என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டவே கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல அது இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கலாம், நாளைக்கு உன்னை விட்டு அது இன்னொருத்தருக்கு என்ன பண்ணலாம்? தாண்டி போகலாம். இன்னைக்கு ஐஸ்வர்யவானா இருக்கிற நீ நாளைக்கு ஏழை ஆகலாம். இன்னைக்கு ஏழையா இருக்கிற நீ நாளைக்கு ஐஸ்வர்யவானாய் மாற்றப்படலாம். அல்லேலூயா. இன்னைக்கு தாழ்ந்திருக்கிற நீங்கள் நாளை உயர்த்தப்படலாம். இன்னைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிற நீங்கள் நாளைக்கு தாழ்த்தப்படலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால யாரையும் நாம ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது? அற்பமா எண்ணவே கூடாது. ஆமா, சிலர்லாம் அவங்க கொஞ்சம் வசதி, கொஞ்சம் செல்வம், கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் உத்தியோகம், கொஞ்சம் மேன்மைலாம் வந்த உடனே ஆடுவாங்க பாருங்க. எது வாழு எது தலைனே தெரியாது. ஆமா, ரொம்ப அந்த பெருமை மேட்டுமை, யாரையும் மதிக்க மாட்டாங்க, யாரையும் கனம் பண்ண மாட்டாங்க, யாரையும் ஒரு பொருட்டா எண்ண மாட்டார்கள். ஆனா அது தேவனுடைய பார்வையில அருவருப்பான ஒரு காரியம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது என்னதான்? அகந்தை. பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்றாராம்? எதிர்த்து நிற்கிறார். இங்கே முன்ன இளவரசன் யோனத்தான், ஆனா இப்ப யோனத்தானுடைய குமாரனும் செத்த நாயை போல ஒரு சாதாரணமான நிலைமைக்குள்ளாய் அவன் தள்ளப்பட்டு தான் உயிர் பிழைத்தால் போதும் என்கிற ஒரு நிலைமையில அவனுடைய சந்ததி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனா சாதாரணமான ஒரு மேய்ப்பனாய் இருந்த தாவீது இன்னைக்கு அரசனாய் முடிசூட்டப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அல்லேலூயா. என்னவா ஆண்டவர் நம்ம தேவன் எப்படிப்பட்டவரா? சொல்லுங்களா, நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரு? சிறியவனை எங்கிருந்து எடுக்கிறாராம்? புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை எங்கிருந்து உயர்த்துறாராம்? குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, இன்றைக்கு உங்களுடைய நிலைமை, இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத, இல்லை ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட அற்பமான ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ள கூட உங்களுடைய வாழ்க்கை காணப்படலாம். இந்த யோனத்தானுடைய குமாரன் மோவிபேசேத்துடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. தாவீது ஒரு காலத்துல
தான் உயிர் பிழைத்தால் போதும் என்கிற ஒரு நிலைமைக்குள்ள வாழ்ந்த மனிதன். ஆனா பார்க்கிறோம், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உயர்த்துகிறவரும் தாழ்த்துகிறவருமானவர். அல்லேலூயா. ஆமா, அவர் சிறியவன் என்று சொல்லி ஆண்டவர் விடுகிறதில்ல. சோ சிறியவனை கூட கர்த்தர் என்ன பண்றாராம், புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை எங்கிருந்து உயர்த்துறாராம், குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களை உயர்த்துவாரா உயர்த்த மாட்டாரா? என்னை உயர்த்துவாருன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களாம். என் சந்ததி தேவனால் உயர்த்தப்படுன்னு சொல்லி விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களாம். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார்னு சொல்லுங்க. ஆமா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். 1 நாளாகமம் 29:12 வாசிக்கிறோம். எவரையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ யாரா இருந்தாலும் உங்களை உயர்த்த கர்த்தராலே கூடும். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை இன்றைக்கு என்ன கூட ஏசப்பா உயர்த்துவாரா பாஸ்டர் அப்படின்னு நீங்க ஒரு கேள்விக்குறியோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை, உங்க பிள்ளைங்களை நிச்சயமாய் தேவன் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா உங்களுக்கு என்ன இருக்கணும், அந்த நன்றி நிறைந்த உள்ள இருக்கணும். நன்றி கெட்டவங்களா இருக்கக்கூடாது. ஏறி வந்த ஏணியே எட்டி உதைக்கிற மாதிரி என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. சில நேரத்தில் அந்த மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா அந்த மேட்டிமை. ஸோ உனக்கு ஆண்டவர் நன்மை செய்யும்படி திராணியை கொடுத்திருந்தா அதை என்ன பண்ண, எல்லாருக்கும் நன்மை செய். அப்போ உனக்கு மேன்மை உண்டாகுமா? யாரு நன்மை செய்கிறானோ அவனுக்கு மேன்மையும் கனமும் உண்டாகுமா? அதை வச்சு பெருமை பாராட்டக்கூடாது. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கும் போது உன் சகோதரன் கஷ்டப்படுறானா அவனுக்கு உதவி செய். உன் குடும்பத்தார் கஷ்டப்படுகிறார்களா அவர்களுக்கு உதவி செய். ஆமா, கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு உன்னுடைய ஐஸ்வர்யத்தை, உன்னுடைய செல்வத்தை தேவ ராஜ்யத்துக்காக நீ செலவு பண்ண. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதனால பார்க்கிறோம், முன்ன யோனத்தானை தாவீது வணங்கினான். ஆனா இப்ப தாவீதை யோனத்தானின் குமாரனாகிய மோவிபேசேத் வணங்குகிறான். பாருங்க, நிலைமை முற்றிலுமாக இங்கே மாற்றப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இப்போ உலகத்துல எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் எது வேணாலும் என்ன பண்ணும், மாறிவிடும். ஒருவேளை யோனத்தான் அன்னைக்கு நான் ராஜகுமாரன், நான் ஏன் தாவீதுக்கு உதவி செய்யணும், நான் ஏன் தாவீதுடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஒருவேளை தாவீது, அதாவது தாவீதை சவுல் பகைத்த மாதிரி யோனத்தான் பகைத்திருப்பானால் இன்னைக்கு யோனத்தானுடைய பிள்ளை என்ன பண்ணியிருப்பான், கொலை செய்யப்பட்டிருப்பான். யோசிச்சு பாருங்க. ஆனா அன்றைக்கு யோனத்தான் செய்த நன்மை இன்றைக்கு மேவிபோசேத்தினுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்துக்கு, அந்த உயர்வுக்கு அது காரணமாய் அமைந்தது. அல்லேலூயா. நாம என்றோ செய்கிற நன்மை நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாய் தொடரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நாம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாதிருப்போமானால் ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவோமா, அறுப்போம். ஆனால் ஆண்டவர் உன்னை உயர்த்தும் போது நீ மற்றவங்களுக்கு நன்மை செய். அந்த நன்மை உனக்கு பிற்பாடு உன் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாய் வந்து சேரும். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதை வச்சுட்டு யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது. உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அதிகாரத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற செல்வத்தை, கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆஸ்தியை, கர்த்தர் கொடுத்திருக்கிற மேன்மையை வைத்து நீ யாரையும் அற்பமா எண்ணி யாரையும் புறக்கணித்து விடக்கூடாது. ஆமா, நீ அற்பமா எண்ணுகிற மனிதர்கள் நாளைக்கு உன் முன்னாடி தேவன் அவர்களை உயர்த்துவார். ஒருவேளை அவர்கள் முன்னாடி நீ தாழ்ந்து போக வேண்டிய நிலைமை கூட வரும். ஆகவே இங்க பார்க்கிறோம், அன்னைக்கு யோனத்தானை தாவீது வணங்கினார். ஆனா இன்றைக்கு யோனத்தானின் குமாரனாகிய மோவிபேசேத் தாவீதை வணங்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம்.
தாவீது பாருங்க, அவனை கொல்லாம உயிரோட வைத்தது மாத்திரம் இல்ல, அவனோட அன்பாய் பேசுகிறார். பேசினது மட்டும் இல்ல, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் உனக்கு தயவு செய்வேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுக்கிறார். ஏன்னா அன்னைக்கு யோனத்தானோட பண்ணின உடன்படிக்கையில அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் இல்ல. ஸோ அவர் நன்றி கெட்ட ஒரு தாவீது அல்ல. அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சொல்றாரு, ஸோ அவர் சொல்றாரு, அந்த ஷீபாவை அழைத்து அந்த சவுலுடைய நிலங்களை, யோனத்தானுக்கு இருந்த அந்த ஆஸ்திகளை எல்லாம் யாருக்கு கொடுக்கிறாரு? இப்போ இங்கே மோவிபேசேத்துக்கு கொடுத்தது மாத்திரம் இல்ல, சவுலுக்கு உண்டாயிருந்த அந்த நிலங்களை எல்லாம். ஏன்னா அரசன் அப்படின்னா அன்றைக்கு ஏராளமான நிலங்கள் இருக்கும், ஏராளமான சொத்துக்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் இந்த மோவிபேசேத்துக்கு என்ன பண்றாரு? திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, பயப்படாதேன்னு சொன்னாரு. யோனத்தான் நிமித்தம் உனக்கு தயவு செய்வன் சொன்னாரு. சொன்னது மட்டும் இல்லை, ஸோ அவர் இழந்த எல்லாவற்றையும் இல்லை. ஸோ இப்போ ஒரு அநாத மாதிரி இருக்கிறான் இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, என் நிலைமை எப்படி இருக்கு? செத்த நாய் மாதிரி இருக்கிறன்றார். உயிரோடு இருக்கிற நாயாவது பரவாயில்ல, செத்து போன நாயை யாராவது நேசிப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த நாத்தத்தை கண்டே என்ன பண்ணுவாங்க? தூரமாய் விலகி போவார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த இந்த மனுஷனுக்கு தாவீது சொல்றாரு, உன் அப்பாவுடைய சொத்தை மட்டும் இல்லப்பா, உன் தாத்தா சவுல் இருந்தானே, அவருடைய ஆஸ்தியெல்லாம் உனக்கு நான் என்ன பண்றேன்? திரும்ப கொடுக்கிறேன். இந்த காலை வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்க இழந்தவைகள் எல்லாம் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஒருவேளை எத்தனையோ என் சுகத்தை இழந்துட்டேன் பாஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். கர்த்தர் என்னை மேன்மையா வச்சிருந்தார், அந்த மேன்மையெல்லாம் இழந்துட்டேன், கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். எனக்கு கர்த்தர் எவ்வளோ வரங்களை, கிருபைகளை, வல்லமை கொடுத்திருந்தார், அதெல்லாம் இழந்துட்டேன், கர்த்தர் உங்களுக்கு அதெல்லாம் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. ஆமா, நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுத்து, கர்த்தர் உங்களை முன்பு இருந்ததை விட ஆண்டவர் மிக மேன்மையான நிலைமையிலே தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை லோதேபாரில் அந்த மோவிபேசேத் இருந்த மாதிரி வறட்சியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க இருக்கலாம் இல்லை, வறுமையின் ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம், ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த ஒரு வெறுமையான சூழ்நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில சீக்கிரத்தில் அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி உங்கள் சுக வாழ்வை தேவன் துளிர்க்கும்படி செய்து, எங்க நீங்க ஒன்றுமில்லாதிருந்தீர்களோ அதே இடத்துல நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தேவன் தம்முடைய கரத்தினால உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதனால ஆண்டவர் இங்க தாவீது சொல்றாரு, எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் இல்லையா? இந்த காலை வேளை ஆண்டவர் சொல்றார், நீ இழந்ததெல்லாம் நான் உனக்கு திரும்ப கொடுப்ப மகனே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ நன்றி உள்ள இருதயம் உள்ளவனாயிரு, நீ உண்மையுள்ளவனாயிரு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அதோட மட்டும் அவர் சொல்றாரு, நித்தம் என் பந்தியில நீ என்ன பண்ணுவாய்? அப்பம் புசிப்பாய். இன்னைக்கு திருவிருந்து ஆராதனை இல்லையா? நான் பாருங்க, ராஜாவுடைய சமூகத்தில் அப்பம் புசிக்கிறதுக்கு மோவிபேசே தகுதி இல்லாதவன். ஏன்னா முடவர்கள் அன்னைக்கு அருவருப்பானவர்கள், அவங்க என்ன பண்ண முடியாது? ராஜ சமூகத்துக்கு வரவே முடியாது. ஆமா, அவர்கள் தீட்டானவர்கள் போல எண்ணப்பட்டவர்கள். நீங்களும் நானும் கூட ஒரு காலத்தில் பாவிகளாயும் துரோகிகளாயும் அக்கிரமக்காரர்களாய் வாழ்ந்தோம். சொல்லப்போனா பாதாளத்துக்கு, நரகத்துக்கு உரியவர்களாய், நாம் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். நம்ம பாவிங்க. தேவ சமூகத்தில் வரவோ தேவனுடைய பந்தியில பங்கு பெறவோ நமக்கு தகுதியே கிடையாது இல்லை. அன்னைக்கு யோனத்தான் கொலைக்கு நியமிக்கப்பட்டு இருந்தது போல நாமும் கூட, ஒருவேளை அவன் 2 காலம் முடமானவனாய் இருந்தது போல நாமும் பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே
நாம் முடமானவர்களைப் போல நாம் பாவிகளாய் நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காய் தன் ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டர் விலைக்கிரயமாய் கொடுத்ததுனால இன்னைக்கு ராஜ சமூகத்துக்கு நாம தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அவருடைய பந்தியிலே அப்பம் புசிக்கும்படியான அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் படும்படியான இத்தனை மகா பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், எவ்வளோ பெரிய மேன்மை. இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த மேன்மையை தெரியாமல் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கார், இதில் நீ பங்கு பெறலைன்னா உனக்கு என்னிடத்துல என்ன கிடையாது, பங்கே இல்லை என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை சிலர் ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கலாம். இது ராஜாவுடைய பந்தி. இந்த பந்தியில நீ பங்கு பெறலைன்னா உனக்கு ஆண்டவர் இடத்துல என்ன கிடையாது, பங்கே கிடையாது. ஸோ ஞானஸ்தானம் பெறாதவங்க ஞானஸ்தானத்தை பெற்று தேவ பந்தியில பங்கு பெற உங்களை ஒப்பு கொடுங்க. தோடு மாத்திரல, அவன் முன்பு லோதே பாரில இருந்தான். ஆனா இப்போ எங்க வந்துட்டாரு, எருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார். நீங்களும் நானும் இந்த உலகம் ஒருவேளை லோதே பார் மாதிரி இருக்கலாம். ஆனா இங்க இருந்து ஒரு நாள் பரம எருசலேமாகிய பரலோகத்துக்கு நாம் கொண்டு போகப்பட போகிறோம். அல்லேலூயா. ஆமாம், பாருங்க, லோதே பார்ல இருந்த அவரு இன்னைக்கு ராஜ அரண்மனையில வாழ்ந்தது போல நீங்களும் நானும் ராஜாதி ராஜாவாகி ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய வீட்டிலே ஒரு நாள் நீங்களும் நானும் பிரவேசித்து ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரோடு கூட நாம் என்றென்றைக்கும் நாம் வாழும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்னைக்கு யோனத்தான் நிமித்தம் மோவிபேசேத்துக்கு தாவீது தயவு பாராட்டினது போல இன்னைக்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் தயவு பாராட்டி இன்னைக்கு நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தி அவருடைய பந்தியிலே பங்கு பெறும்படியான பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அவரோடு கூட பரம எருசலேமிலே நாம் வாழும்படியான அந்த மகா பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். ஆகவே அவருடைய வருகை மிக சமீபம். இந்த உலகம் நம்ம யாருக்கும் சொந்தமல்ல. வேதம் சொல்லுகிறது, இது அநித்தியமான வீடு. கைவேலை அல்லாத நித்திய வீட்டை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்திலே ஆண்டவர் கட்டி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த உலகம் இன்பம் போதுமென்று எண்ணி வாழ்ந்து விடாம ஆண்டவர் எனக்காய் ஆயத்தம் பண்ணிருக்கிற அந்த நித்திய வீட்டை நான் எப்படியாகிலும் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பரம எருசலேமை நாம் சுதந்திரிக்கும்படிக்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எல்லாரும் நம்ம எழுந்து நின்று நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட இந்த காலை வேளையில கர்த்தரை நாம ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனத்தான் நிமித்தம் மோவிபேசேத்துக்கு